கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது? குரு எங்க வரார்? ரிஷபத்துக்கு வரார். ரிஷபம் யாரு? உங்களுக்கு 4, 11 கூடிய பாதகாதிபதி சுக்கிரனுடைய வீடு. குரு 9 கூடையவர் 11ஆம் வீட்டிற்கு வருகிறார் என்று சொல்லலாம். குரு 9 கூடையவர் 11ஆம் வீடு. 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்திலே குரு பகவான் வரும்பொழுது லாபங்களை அதிகரிக்கிறார். லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கப்படுகிறது. எதை செஞ்சாலும் ஒரு தொழிலில் லாபம். சார், ஒரு தொழில் பண்ணுறேன், அந்த தொழிலேருந்து எனக்கு லாபம் கிடைச்சா தான் அந்த தொழிலை நான் கண்டினியூ பண்ணுவேன். எந்த ஒரு தொழிலுமே எதை சார்ந்து இருக்கிறது என்றால் அந்த தொழிலுக்கான லாபத்தை சார்ந்து இருக்கிறது. எனக்கு லாபமே கிடைக்கலன்னா நான் ஏன் தொழில் பண்ண போகிறேன்? எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா? ஒரு லாபம் என்பது எதை சார்ந்தது? லாபம் என்பது எதை சார்ந்ததுன்னா நம்மளுடைய நல்ல நேரத்தை சார்ந்தது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வரிசையாக புக் ஆகிட்டே இருக்கும், என்னன்னே தெரியாது, ஒரே புக்கிங்ஸாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தா புக்கிங்கே இருக்காது. ஏன் இவ்வளோ புக் ஆச்சுன்னு நீங்கள் இயற்கையை கேட்கக்கூடாது, ஏன் இப்படி புக் ஆகலைன்னு கேட்கக்கூடாது. அதான் ஒரு இதில் சொல்லுவார் விஜய் சேதுபதி கூட, சந்தோஷங்கிறது ஒரு காற்று மாதிரி சில நேரங்களில் நம்ம மேலே வந்து அடிக்கும், அதை பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது, அப்பப்போ என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். அந்த மாதிரி லாபம்ங்கிறது ஒரு காற்று மாதிரி. இப்போ உங்களுக்கு லாபம் கொடுக்க வந்திருக்கார் குரு. இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேக்குள்ளே என்னென்ன சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சுக்கிங்க, ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். பிடிச்சு வச்சுக்கலாம் உலகத்தில் யாராலையும் முடியாது. சார், நம்ம முதல்ல நம்ம மனைவி நம்ம வர அவங்க ஒரு விஷயம் நம்ம கண்ட்ரோல்டாக பிடிச்சி வச்சுக்க முடியுதான்னா கிடையாது. அது அவங்க அவங்க போக்கில் தான் இருக்காங்க, நீங்கள் உங்கள் போக்கில் தான் இருப்பீங்க. இதே நம்மளால் முடியல. அப்போ குரு போக்கில் தான் இருப்பார். குருவை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. அப்போ அவர் உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு வரும்பொழுது நண்பர்களுடைய சகாயம் கிடைக்கும். சார், 3 விஷயம் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் முன்னுக்கு வரணும்னா ஒரு 3 பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். யார்கிட்ட பேசிட்டே இருக்கணும்னு கேளுங்க. இது லைஃப்பில் நான் உணர்ந்ததை சொல்கிறேன். உங்கள் ஸ்கூல் லெவல் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள மறந்தே போயிருப்பீங்க, அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருங்க. புரியுதா? அடுத்தது உங்கள் காலேஜ் லெவல் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருங்க. அடுத்து அட் ப்ரெசன்ட் நீங்கள் இப்போ யார்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த லெவல் ஃப்ரெண்ட்ஸு, இவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருங்க. இவங்க எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க. ஒருத்தர் ஃப்ரான்ஸில் இருப்பான், ஒருத்தர் சுவிட்சர்லாந்தில் இருப்பான், ஒருத்தர் அமெரிக்காவில் இருப்பான். மச்சான், நீ போயிட்டடா, என்னையும் கூட்டு போடா, ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்கிறா, நான் இங்கே கஷ்டப்படுறேன்டா. சொல்லுங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுன்னா, நம்ம பையன் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்குறான் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே வரும். முதல்ல உங்களுக்கு வேணுங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சாதான் அந்த வாய்ப்புங்கிறது உங்களுக்கு வரும். உங்களுக்கு வேணுங்கிறதே இந்த உலகத்துக்கு தெரியாது. நீங்கள் தான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டீங்களே, ரொம்ப மானஸ்தராஜ்ய நீங்கள்.